ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ டைட்டில் நியோல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5-6 லொக்கேஷனில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது. எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 30,000லேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இமெயில் வழியாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. லாஸ்ட் டேட் வந்து 2 ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான கேரியர் சைட் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ டைட்டில் பார்க்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேரியர் சைட்லேயே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தனித்தனியாக தான் வந்து இருக்குது. இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்தோன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் டெக்னீஷியனுங்கிற கேட்டகரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஸோ விழுப்புரமில் வந்து உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் இருக்கும். தஞ்சாவூர், அதுக்கப்புறம் சேலம், தூத்துக்குடியில் வந்து இருக்கும். இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே வந்து பாருங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரில் வந்து சிவில் கேட்டகரி, அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் வந்து பாருங்கள் சிவில் கேட்டகரி, அது வந்து எங்கே ஜாப் லொக்கேஷன் இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருச்சி, மதுரை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மதுரையில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு ஒரு 8 நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 8 நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தனித்தனியாக வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் டெக்னீஷியன் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த இதில் வந்து பாருங்கள் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 19th மார்ச் அன்னைக்கு தான் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் உங்களுக்கு 2 ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார நீங்கள் வந்து இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இமெயில் மூலிமா தான் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பதிலாக இந்த இமெயிலுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. அது வந்து எப்படி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேட்டகரிக்குமே வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன பற்றில டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் டெக்னீஷியன் இதுக்கு வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான். இதில் மேலே ஆஃபீஸ் யூஸ்ன்னு இருக்குது பற்றில அது வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேணாம். இங்கே கீழே இருக்கிறது மட்டும் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா செல்ஃப் அட்டஸ்டாக வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்கள் வந்து எல்லாமே இணைச்சி அதை ஒரே ஃபைலாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஸ்கேன் பண்ணி தான் நான் சொன்ன பற்றில அந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து 2 ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து மற்றபடி எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இதுக்கும் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் வந்து நான் சொன்ன பற்றில அந்த கேட்டகரிக்கான சேலரி வந்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்கன்னா 30,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே வந்து பாருங்கள் விழுப்புரம் லொக்கேஷன், தஞ்சாவூர், சேலம், தூத்துக்குடியில் வந்து உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்க போகுது. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் டெக்னீஷியன் கேட்டகரிக்கு. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்கள் மெக்கானிக்கலோ இல்லைனா ட்ரிபிளியோ இல்லைனா இஎன்டிசி இதுக்கு வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிப்ளமோவில் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து உங்கள்கிட்ட ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் கேட்டகரியில் வந்து பாருங்கள் அந்த மெக்கானிக்கல் இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல்லையும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் உங்களுக்கு வந்து எலிஜிபிள். அதே மாதிரி லாங்குவேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு இங்கிலீஷ் அந்த தமிழ்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணும்போது நான் சொன்ன பற்றில அப்ளிகேஷனோட வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் வந்து ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த இமெயிலுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரே ஃபைலாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து இமெயிலில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வேற ஒரு கேட்டகரி வந்து பாருங்கள். இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட்ங்கிற கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் இந்த இடத்துல பிடிஎஃப் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து உங்களுக்கு அதிலேயே வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாருங்கள் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து சேலரி வந்து பாருங்கள் 25,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ இதுக்குமே ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமெயில் மூலிமா தான் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக இணைச்சு அதை வந்து நீங்கள் ஒரே ஃபைலாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் இமெயிலில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் இந்த கேட்டகரிக்கு வந்து
எனி டிகிரி முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 2 இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா, அந்த மைக்ரோசாஃப்ட் டூல்ஸ்ல வேர்டு, எக்ஸெல், பவர் பாயிண்ட்ட பத்தி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ மத்தபடி உங்களுக்கு வந்து சேம் அதே தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். 2 ஏப்ரலுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்க அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு சேமா தான் வந்து குடுத்துருப்பாங்க. இது மாரி வந்து 8 கேட்டகரிக்குமே தனித்தனியா வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கு. ஸோ நீங்க தனித்தனியா வந்து எந்த கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணி நான் சொன்ன மாரி வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க 2 ஏப்ரலுக்குள்ளார. ஸோ எல்லா இதுக்கான லிங்க்ஸுமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.